இரண்டாம் பாவம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதார நிலையை பற்றி சொல்லக்கூடியது. சூரியனுடைய சாரத்தில் நிற்கிது. தனசனாதிபதி இரண்டாம் பாவாதி போயிட்டு சூரியனுடைய சாரத்தில் நிற்கிதுன்னு வச்சிங்களேன். அப்போ நம்ம சூரியன் என்ன செய்வோம்? நம்ம தந்தைக்காரன் தான் சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய 43வது இலவச மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் திருச்செந்தூர் முருகனுடைய ஆசியோடும் நவகிரகங்களுடைய துணையோடும் பஞ்சபூதங்களுடைய அருளாசியோடும் சீரும் சிறப்புடன் நடக்க இருக்குது. இந்த விழாவுக்கு தமிழகத்தில் தலைசிறந்த ஜோதிட வல்லுநர்கள் அனைவருமே வந்திருக்காங்க. அனைவரையும் நம்ம வருக வருக அன்போடு வரவேற்று இந்த கருத்தரங்கத்தின் முதல் பேச்சாளராக நம்முடைய அன்பு மாணவர் சென்னை கும்மிடிப்பூண்டி சரவணன் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு தொழில் செஞ்சால் நம்மளுக்கு பணம் வரணும். அந்த பணத்தை எந்த தொழில் ரீதியாக சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பணம் ரீதியான தொழில் ரீதியான ஒரு விஷயங்களை சொல்வதற்காக தான் நம்ம சரவணன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கை தட்டுறது தான். சரவணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது தாய் தந்தையும் எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 43வது கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வணங்கி நமது கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட மாணவர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டாம் பாவத்தை பற்றி நான் இப்போ பேச இருக்கேன். அதாவது இரண்டாம் பாவம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதார நிலையை பற்றி சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இரண்டாம் பாவம் தான் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவம். ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு ஜாதகருடைய பேச்சை குறிக்கக்கூடியது, பழக்க வழக்கங்கள், அவருடைய உணவு, இப்படிப்பட்ட ஒரு காரகங்களை குறிக்கக்கூடிய இரண்டாம் பாவம். தனம் அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு இன்றைய அளவில் ஒரு இன்றியமையாதது ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகை என்று சொல்லுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த உலகத்தில் நம்ம மனிதனுக்கு அருளுமே வேணும், பொருளுமே வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன யாருடைய அருளுங்க? இறைவனுடைய அருள் நம்மளுக்கு கட்டாயம் வேணுங்க. இப்போது அருள் இருக்கார், அருள் இல்லாருக்கு அவருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிகளாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், இந்த மனித பிறப்பே எனக்கு வேண்டாம், உன் அடியை நான் சேரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு மனிதன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்மாவின் அடிப்படையில் தான் பிறக்கிறான். கர்மாவின் அடிப்படையில் பிறந்து அந்த கர்மாவை அனுபவித்து செல்வதற்காக தான் மனித பிறப்பாக எடுக்கப்படுது. அதுக்காக தான் அடிகளார் எல்லாருமே அந்த மனித பிறப்பே வேண்டாம், மனித பிறப்பு இல்லாத உன்னுடைய இறைவன் அடி சேரணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம மனிதன்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கையில் பணத்தையும் ஒரு தங்கம் பொற்காசெல்லாம் வச்சுட்டு இன்னொரு கையில் ஆயில், இதில் பொற்காசுகள் நிறைய இருக்குது, நீ ஆயுசுக்கும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, உனக்கு ஆயில் ஒரு மாதம் தான் கேட்டிங்கன்னா மனிதன் என்ன சொல்லணும்னா எனக்கு ரெண்டுமே வேணும் தான் சொல்லுவாங்க கட்டாய். சரிங்களா? அப்போ ஒரு கையில் அருள் என்ன, நம்ம வாழறதுக்கு உண்டான அருள், இந்த கையில் பொருள் இருக்குது. அப்போது நம்ம மனிதனுக்கு என்னென்ன வேணும்னா அருளுமே வேண்டும். இங்கே வாழறதுக்கு, இந்த பூலோகத்தில் நம்ம வாழறதுக்கு இறைவனுடைய அருளுமே வேண்டும். அந்த அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு பொருள் கட்டாயம் வேணும், பொருளுமே வேணும். ஏன்னா நம்ம அன்றாடம் ஜீவனம் நடத்தணும்னா அதுக்கு வருமானம் வேணும். ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் பசிக்கு ஒரு ரொட்டியோ பண்ணு வாங்கி சாப்பிட்னா கூட ஒரு 10 ரூபா இல்லைன்னா இன்றைய காலத்தில் வேலைக்காக. சரிங்களா? அப்போது
இந்த பணமும் வேணும், அந்த பணம் வருவதற்கு இறைவனுடைய அருளும் வேணும். சரிங்களா? அப்போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவம் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுக்கு புதுசாக வரக்கூடிய உறவுகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள். சரிங்களா? அப்புறம் எஸ்டாபிஷ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம வாங்கக்கூடிய லஞ்ச பணமும் அதில் தான் இருக்குது. என்னங்க லஞ்ச பணம் 8ஆம் பாவம் தானே? அப்படி கிடையாது. ஏன்னா 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது 8ஆம் பாவத்தை பார்க்கும், 8ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது 2ஆம் பாவத்தை பார்க்கும். அந்த அடிப்படையில் லஞ்சமும் அதில் அடங்கியிருக்கு. சரிங்களா? நம்ம வாங்கக்கூடிய எஸ்டாபிஷ்னருக்கு வரக்கூடிய பணமும் அதில் தான் இருக்குது, 2ஆம் பாவம். ஸோ நம்மளுக்கு தங்க நகைகள், சேமிப்பு, பணம், வாக்கு, தனம், குடும்ப வாழ்க்கை இவை அனைத்துமே அந்த 2ஆம் பாவத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த 2ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சுபிட்சமாக இருந்தால் தான் 2ஆம் பாவத்தில் சுபகிரகங்கள் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருந்தால் அது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். சரிங்களா? பொதுவாக நம்ம ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தனபாவம், அந்த 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய 2ஆம் பாவமும் நல்லா இருக்கணும், அதுக்கு காரகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் குரு பகவானும் கெடாமல் இருந்தால் ஓரளவுக்கு ஒன்று பாவமாவது நல்லா இருக்கணும், அடுத்தது அந்த காரக கிரகமாவது நல்லா ஏதாச்சும் ஒன்று நல்லா இருந்துச்சாலே போதுமானவர்கள் அவன் அந்த பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு ஜெயிச்சிடுவான். அப்போ நம்மளுக்கு அந்த தனபாவமும் கெட்டு அந்த காரகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கிரனும் கெட்டு இருந்தால் தான் அந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு மனுஷன் போராடக்கூட நிலையை நம்மளுக்கு கட்டாயம் கொடுத்துருது. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அந்த 2ஆம் பாவம் தான் வருமானத்தை கொடுக்கக்கூடியது. சரி, அது எதன் மூலியமாக வரும்? நம்ம வேலை செய்கிறோம், வேலையின் மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வரும். ஒரு 10 ரூபா முதலீட்டு போட்டு தொழில் பண்ணுறோம், 10ஆம் பாவத்து மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வரும். சிறு தொழில் செய்கிறவங்க அந்த 7ஆம் பாவம் கைத்தொழில்னு சொல்கிறாங்க, சுய தொழில்னு சொல்கிறாங்க, அந்த 7ஆம் பாவத்தின் மூலியமாக வரும். இப்படி நம்ம அந்த 12 பாவத்துலேருந்து நம்மளுக்கு வருமானம் வரும். அது அந்த எப்படி நம்ம ஈட்டுறதுக்கூடிய டெக்னிக்கை ஜாதகரை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிற திறமை ஒரு தகுதி இருக்கான்னு பார்க்குறதுக்கு லக்னத்தை தான் பார்க்குறோம். அப்போ லக்னம் கெடாமல் இருக்கணும். எக்காரணத்தை கொண்ட எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பதை போல் இந்த 12 லக்னங்களுக்கும் பிரதானமாக வரப்படுவது லக்ன பாவம். அந்த முதல்ல அந்த லக்ன பாவம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அடுத்ததாக நம்ம அந்த 8ஆம் பாவத்துக்கே போகணும். ஒரு ஆயுள் நல்லா இருக்கா அப்படி நம்ம பார்க்குறோன்னா அந்த ஆயுளே அனுப்பக்கூடியது அந்த மனுஷன் தான். அப்போ லக்ன பாவம் நல்லா இருக்கணும். முதல்ல நம்ம லக்னம் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அந்த ஆயுள் இருந்தால் கூட எதையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தாலுமே கூட லக்னாதிபதி கெட்டுட்டா, ஸோ அதாவது மூளை சேர்ந்துட்டா, கோமாவில் படுத்துட்டா, அவனுக்கு பணம் தங்க நகைகள் பொருள் இருந்தால் என்ன அவன் படுத்துக்கிட்டு தான் போகிறான், பிரயோஜனம் இல்லை. ஸோ லக்ன பாவம் முதல்ல எந்த ஜாதகம் எடுத்துட்டாலும் லக்ன பாவம் அருமையாக இருக்கணும். லக்னாதிபதி லக்ன பாவம் நல்லா இருந்தால் தான் அடுத்து வரக்கூடிய தனமாக இருக்கட்டும், நம்மளுடைய கம்யூனிகேஷன் 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் சொத்து சுகம் தாய், 5ஆம் பாவம் பூர்வீக புண்ணியம் குழந்தைகள் அதிர்ஷ்டம், 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய வேலை உடல் உழைப்பு நம்மளுக்கு வெற்றி, 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய சுய தொழில் கலஸ்திரம் இந்த மாதிரி கூட்டுத் தொழில், 8ஆம் பாவம் சொல்லக்கூடிய நம்மளுக்கு ஆயுள், 9ஆம் பாவம் சொல்லக்கூடிய வெளிநாடு போகிறது வருதல் ஏற்றுமதி இருக்கிற தொழில்கள், ஒரு புனித யாத்திரை, இது அனைத்துமே 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய முதலீட்டு தொழில், 11ஆம் பாவம் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆம்பிஷன் நம்மளுடைய ஆசைகள், இப்படியெல்லாம் ஒரு 12 பாவத்துலையுமே 12ஆம் பாவம் இது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு அந்த ஜாதகர் லக்ன பாவம் முதல்ல நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ பொதுவாக நம்மளுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம், பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த 2ஆம் பாவம், 2ஆம் பாவாதிபதி எங்கே இருக்காரோ நம்ம அதனை தொடர்ந்து ஒரு தொழிலோ ஏதோ ஒரு செஞ்சோம்னா நம்ம கட்டாயமாக ஜெயிக்கலாம். அப்போ நம்ம 2ஆம் அதிபதி இப்போது மேச லக்னத்துக்கு எடுத்துகிட்டுவோம். மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? தனஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதுக்கு அடுத்தா போல் ரிஷப லக்னத்துக்கு தனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன். அதே போல் மிதுன லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதே போல் கடக லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி சூரியனாக வந்துடுவார். அதே போல் சிம்ம லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி புதன். கன்னி லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிரன். துலா லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய். விருச்சிக லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி குரு. தனுசு லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி சனி. மகர லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி அவரே வந்துடுவார், சனி பகவான் வந்துடுவார். கும்ப லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி குரு பகவான் வந்துடுறார்.
சரிங்களா? ஸோ நம்ம இப்படி எடுத்துட்டோம், 12 லக்கணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம். நம்ம காலபுருஷனுக்கே பேசுவோம். இப்போ ஒரு மேச லக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிரன். இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த தனஸ்தானாதிபதி எந்த கிரகத்துடைய ஏதாவது ஒரு கிரகத்துடைய சாரத்தில் தான் இருப்பார் கட்டாயம். அவர் எந்த சாரத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த சாரத்தில் நிற்கிறாரு, அது எந்த பாவத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த நிற்கக்கூடிய சாரத்துடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். உதாரணத்துக்கு சந்திரனுடைய சாரத்தில் கூட நிற்கலாம். சந்திரனுடைய சாரத்தில் நிற்கலாம். அது ஒரு 4ஆம் பாவமாக இருந்தால் நம்ம வந்து அந்த உயிர் காரகத்தை நம்ம அந்த ஏற்றினோம்னா நம்மளுக்கு அந்த பொருள் காரகத்தை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். தாராளமாக இயங்கி ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? அது எப்படி பண்ணணுன்னா, நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த தொழிலுக்காக அது நிற்கக்கூடிய சாரம் சந்திரனுடைய சாரமாக இருந்தால், 4ஆம் பாவமாக இருந்தால் நம்மளுக்கு அம்மா இருக்காங்க இல்லையா, நம்ம செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது அது எந்த வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம அந்த அவங்க மேலே தான் நம்ம ஒரு சேவை செய்யணும். நம்ம அந்த ஒரு தொழிலை நம்ம ஜெயிக்கணும்னா அந்த தனஸ்தானாதிபதி 2ஆம் பாவாதிபதி போயிட்டு அந்த சந்திரனுடைய சாரத்தில் நின்று, அது 4ஆம் பாவம் இருந்தாலும் சரி, போய் நின்றுட்டு சந்திரனுடைய சாரத்தில் நின்றுட்டு இருந்தால் அந்த சந்திரனுடைய காரகத்துவ அமைக்கிறது நம்ம தாயை தான் சொல்லுவோம். அப்போ நம்ம அம்மாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேவை செய்கிறோமோ அப்போ நம்ம அந்த தொழிலில் ஒரு சைன் பண்ணலாம். சரிங்களா? அதே போல் அந்த தொழில் மூலிமா வரக்கூடிய ஒரு வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி நம்ம தாய்க்கு ஏதாச்சும் நம்ம அடிக்கடிக்கு நம்ம அம்மாவுக்கு தேவையானதை நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றலாம். இப்படி பண்ணோம்னா நம்ம நிச்சயமாக அந்த பொருளாதாரத்தில் அகம் என்ற அந்த அகம் சார்ந்த விஷயத்தை செயல்படுத்தி புறம் சார்ந்த விஷயத்தை நம்ம தாராளமாக ஒரு சைன் பண்ணலாம். சரிங்களா? அதே அடுத்தபடியாக சூரியனுடைய சாரத்தில் நிற்கிது. அதாவது தனஸ்தானாதிபதி 2ஆம் பாவாதி போயிட்டு சூரியனுடைய சாரத்தில் நிற்கிதுன்னு வச்சிங்களேன். அப்போ நம்ம சூரியன் என்ன செய்வோம், நம்ம தந்தைக்காரங்க தான் சொல்லுவோம். நம்ம ஒரு தந்தைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்லை சுய தொழில் இருக்கட்டும், ஒரு 10 ரூபா போட்டு முதலீடு போட்டு ஒரு பெரிய தொழிலாக போட்டு நம்ம தொடங்குறதா எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு தந்தைக்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த தொழிலை செஞ்சோம்னா நம்ம அந்த தொழிலில் நிச்சயமாக ஒரு சைன் பண்ணலாம். இதே போல் நம்ம அந்த தொழிலில் வரக்கூடிய ஒரு வருமானத்தை ஒரு சிறு பகுதியை நம்ம தந்தைக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேமித்து வைக்கணும். சேமித்து வச்சு அதில் வர பணத்தை வச்சு நம்ம தந்தைக்கு அவருக்கு ஆசைப்பட்டதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா, அவரை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம அந்த தொழிலில் ஒரு சைன் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே போல் அந்த 2ஆம் பாவாதிபதி புதனுடைய சாரத்தில் நிற்கிது வச்சிங்களேன். அப்போது அந்த புதன் காரக சார்ந்தனை நம்ம தாய் மாமனை சொல்லுவோம். சரிங்களா? தாய் மாமன்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம். நம்ம தாய் மாமனுக்கு அவருக்கு நம்ம அந்த அதில் வர வருமானத்தை வச்சு ஒரு சிறு பகுதியை நம்ம அதுக்கு ஒதுக்கி வச்சு நம்ம தாய் மாமனுக்கு வேண்டிய அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவர் துணியாக இருந்தாலும் சரி, அவர் என்ன ஆசைப்படுறாரோ நம்ம செய்யலாம். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம இந்த ஒரு எந்த வேலையுமே ஒரு தொழிலாக இருக்கட்டும் வேலைக்கு செஞ்சுட்டு வந்தோம்னா அப்போ நம்ம அதில் ஒரு வெற்றியை நிச்சயமாக தாராளமாக அடையலாம். அப்போ இங்கே அகம் சார்ந்த உயிர் காரகத்தையும் நம்ம இயக்கணும்னா நம்மளுக்கு அந்த புறம் சார்ந்த பொருளாதாரமும் நம்மளுக்கு நிச்சயமாக மேம்படும். சரிங்களா? அதே போல் இந்த 2ஆம் பாவாதிபதி நிற்கக்கூடிய சாரம் போய் ஒரு குருவுடைய சாரத்தை நிற்கிறது வச்சிங்களேன். குருனா நம்ம யாரை சொல்லுவோம், நம்மளுடைய ஆசான்கள். நம்ம செய்யக்கூடிய தொழிலாளர் ஒரு வேலையில் வர ஒரு வருமானத்தை சேமித்து வச்சு நம்ம படித்த ஆசிரியராக இருக்கலாம். சரிங்களா? நம்ம படித்த ஆசிரியராக இருக்கலாம், முன்னோர்களாக நம்ம குருநாதராக இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம தொழில் தொடங்கலாம். அதில் ஒரு சிறு பகுதியை சேமித்து வச்சு நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு நிச்சயமாக கொடுத்தோம்னா நிச்சயமாக 100% நம்ம செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு வெற்றியை 100% நம்ம அடையலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவாதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் போய் நிற்கிறார் வச்சிங்களேன். சுக்கிரனுடைய சாரத்தில் நின்றாலே பொதுவாக நம்ம மனைவி தான். மனைவி என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு செஞ்சிடணும். அவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம்லாம் வாங்கணும் அவசியம் கிடையாது. அவங்க ஆசைப்படுற பொருள் நம்ம செஞ்சு கொடுத்துட்டாலே அவங்கள நல்லா கண்ணுங்கிறத நம்ம பார்த்துட்டாலே மனம் கோணாதபடி அவங்க கஷ்டப்படாதபடி நம்ம இருந்துட்டாலே செஞ்சுட்டாலே அப்போ அந்த விஷயத்தில் நம்ம ஒரு வெற்றியை தாராளமாக அடைஞ்சிடலாம்.
இதே போல் அந்த தனஸ்தானாதிபதி நிற்கக்கூடிய ஒரு சனியுடைய சாரத்தில் இப்போ நிற்கிறாரு வச்சுங்களேன். சனியுடைய சாரத்தில்னாலே வந்து நம்ம வந்து அதில் அந்த பொதுவாக சனி வந்து தொழில்காரகன் சரிங்களா. காலபுருஷனுக்கு தர்மஸ்தானாதிபதி கர்மாதிபதி. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள், இந்த கழிவு இதெல்லாம் வந்து கழிவு நிலையை அகற்றுபவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வரக்கூடிய ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா துப்புரவு தொழில் பணியாளர்களுக்கு பண்ணலாம், முதியோர்களுக்கு பண்ணலாம், இந்த ஊனமுற்றவர்களுக்கு பண்ணலாம், கண் பார்வையற்றவர்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம பெருசாக அந்த விஷயத்தில் வந்து ஒரு சைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்னால் ஒரு தொழிலில் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்றவர்களுக்காக தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பரிகாரம் வந்தால் கூட இது 100 இல்லை 200% வந்து சக்ஸஸை கொடுக்கும். அந்த உயிர் காரகத்தையும் நம்ம இயக்கணும். இயக்கி அதில் ஒரு பொருள் சார்ந்த விஷயத்தை நம்ம அடையணும்னா நிச்சயமாக நம்ம இதை பண்ணோம்னா ஈஸியாக எந்த ஒரு கஷ்டம் இல்லாத நம்ம ஒரு வெற்றி அடையிறதுக்கு உண்டான வழி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த ஆட்களுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம அந்த ஒரு தொழிலில் வந்து சைன் பண்ணிடலாம். அதே ரெண்டாவது அந்த தனஸ்தானாதிபதி போய் ராகுவின் சாரத்தை நிற்கிது வச்சிங்களேன். ராகுனாலே நம்ம வந்து தந்தை வழி முன்னோர்கள் சொல்லுவோம் சரிங்களா. அப்போது நம்ம இருந்தால் அவங்க கையில் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நம்ம தாய் வழியில் தாத்தா பாட்டி இருந்தால் நம்ம அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நம்ம அவங்கள சேர்த்து வச்சு அந்த பணத்தில் அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் போட்டு ஒரு படையல் மாதிரி போட்டு நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்தோம். அப்போ அந்த உயிர் காரகத்தும் அங்கே எங்கே நம்மளுக்கு பொருள் காரகத்தும் வாங்க அதன் மூலிமா நம்மளுக்கு ஜெயிக்க வைக்கும் சரிங்களா. அதே போல் தனஸ்தானாதிபதி ஒரு கேதுவின் சாரத்தில் நிற்கிறான்னு வச்சுங்களேன். அந்த கேதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம தாய் வழியுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடிய இப்போ அவங்க இருக்கிற பட்சத்தில் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு நேரடியாக நம்ம செய்யலாம். இல்லாத பட்சத்தில் அவங்கள நினைவாக நம்ம அவங்களுக்கு பிடித்த உணவுகளை அவங்களுக்கு ஒரு படையல் மாதிரி போட்டோ நம்ம செஞ்சு அவங்களை வழிபட்டு வந்தோம்னா நம்ம நிச்சயமாக வந்து அந்த ஒரு விஷயத்தில் சைன் பண்ணிடலாம் சரிங்களா. அப்போது இப்போது தனஸ்தானம் சொல்லிட்டோம், பணத்தை குடிக்கக்கூடிய கிரகம் நம்மளுக்கு 2ஆம் பாவாதிபதினு சொல்லிட்டோம். இப்போ மேச லக்னமே எடுத்துக்கிடுவோம். மேச லக்னத்துக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார்? சுக்கிரன் தான். சுக்கிரன் இல்லை, அங்கே புதன் இருக்காருன்னு வச்சுங்களேன். புதன் நிற்கக்கூடிய சாரம் அங்கே கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இருக்குது வச்சுங்களேன். மிருகசீரிஷம் சாரத்தில் புதன் நிற்கிறார். இப்படி வச்சுப்போம். மிருகசீரத்தில் வந்து புதன் நிற்கிறாரு. இங்கிட்ட மீனத்தில் வந்து செவ்வாய் வந்து ரேவதியில் நிற்கிறார். மேஷ லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதியில் எதை வச்சு இருக்கிற புதனை கூட அங்கே இருக்கட்டும். 2ஆம் பாவத்தில் புதன் இருக்கார். அவர் நிற்கக்கூடிய சாரம் வந்து மிருகசீரத்தில் நிற்கிறாரு. அதற்கு 12ஆம் இடத்துல வந்து இன்னொரு கிரகம் இருக்குது. அது வந்து நிற்கக்கூடிய அது எந்த கிரகமான இருக்கட்டும், அந்த கிரகம் வந்து ரேவதியில் நிற்கிது, புதனுடைய சாரத்தில் நிற்கிது. அப்போ அந்த மேச லக்னத்துக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் கொடுக்கும்? நம்ம என்ன சொல்லுவோம், மேச லக்னத்துக்கு புதன் தான் அங்கே இருக்கார், அந்த புதன் தான் வந்து நம்மளுக்கு அந்த பணத்தை கொடுக்கும், நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த மேச லக்னத்துக்கு புதன் வந்து அந்த மிருகசீரிஷத்தில் இருக்கிற அந்த லக்னாதிபதி வந்து இப்படி எடுத்துப்போம். லக்னாதிபதி செவ்வாயை வந்து அந்த 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து நம்மளுக்கு 2ஆம் பாவாதிபதி நிற்கிற கிரகம் புதன் தான் வந்து நம்மளுக்கு வந்து பணத்தை கொடுப்போம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து அந்த சாரம் கொடுத்த கிரகம் வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போனதுனால அந்த 12ஆம் இடத்து வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருப்பார். யார்? 2ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய புதன் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் நிற்கிறதுனால வந்து அவர் பணத்தை கொடுக்க மாட்டார். அதே வந்து இங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா 12ஆம் இடத்துல, அவர் எங்கே நிற்கிறாரு? மிருகசீரிஷ ரேவதியில் நிற்கிறார். ரேவதியில் நிற்கிறதுனால வந்து அவர் தான் அதுக்கு வந்து அந்த புதன் வந்து அங்கே 2ஆம் பாவத்தில் நிற்கிறனால வந்து அந்த பணத்தை வந்து இந்த கிரகம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ புரியுதுங்களா? இதே போல் தான் வந்து நம்ம எல்லா பாவத்தையும் நம்ம கணக்கு போட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, 3ஆம் பாவமாக இருந்தாலும் சரி, 4ஆம் பாவம் இருந்தாலும் சரி, இப்படி 12 பாவத்தில் எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அது நிற்கக்கூடிய பாவம் நிற்கக்கூடிய சாரத்தை வச்சு நம்ம வந்து எந்த ரீதியாக நம்ம பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்படி தான் அப்போது நம்ம இந்த தனஸ்தானாதிபதி நிற்கக்கூடிய கிரகம் சாரம் எந்த சாரத்தில் நிற்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து நம்ம சுயஜாதகத்தை பார்த்து
அது நிற்கக்கூடிய சாரம், அந்த சாரம் சார்ந்த கிரக காரக உயிர் காரகத்தில் நம்ம அந்த உறவுகள் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தினோம்னா அப்போ நம்ம வந்து பொருளாதாரம் என்ற சொல்லிய ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பெருசாக வந்து ஈஸியாக ஒரு சைன் பண்ணலாம், ஒரு வாக்கில் ஜெயிச்சு வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான தகவலை சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த குருநாதருக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க மறுபடன். ஓம் சரவண பவ.